ஸோ இப்போ இங்கே டே 2ல் இருக்கோம். டே 2ல் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் இப்போ யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சை வாரியர்ஸ் வர்சஸ் காரை ராக்கர்ஸ். ஸோ இங்கே வந்து காரை ராக்கர்ஸ் வந்து ஃபீல்டிங் டீமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே இந்த மேட்ச்சுக்கு வந்து 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் 3 ஓவர் கொடுத்துருக்காங்கன்னா, நேற்று 2 செமியுமே எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக மழை வர மாதிரி வந்துச்சு, சரியான காற்று. ஸோ அதனால் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறையா மேட்சஸ்னால 3 ஓவர் கொடுத்துருக்காங்க எல்லா மேட்சுமே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுல்தான் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக் எண்டில் மணி, பவுலிங் எண்டில் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி ஹரி. பவர் பிளேக்கில் கிடையாது. ஃபஸ்ட் ஒன் ஹிட்டு விக்கெட்டுங்க. ஃபஸ்ட் பாலே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் ஸ்ட்ரைக்கில் 1 ரவுண்டில் உள்ள வந்துருக்காரு. செகண்ட் ஒன் 3 பால். செகண்ட் ஒன் நீங்கள் பேட்டில் ஹேண்டில்கிட்டே பட்டிருக்கு. ஆனால் இங்கே பவுலரே போயிட்டாருங்க பாலுக்கு. கொஞ்சம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. வரேன் பேட்ஸ்மேன் அந்த மணி ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் ஒரு அரக்கு வந்து கரெக்டாக ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க மேலே. ஸோ ஆனால் அவரையும் தாண்டிருங்க தப்புனாரு. பவுன்ஸ் ஆயிடுச்சு. 1 பவுன்ஸில் ஒரு 4 வந்திருக்கு. அவருக்கான ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு மணி. ஸோ இந்த மேட்ச்லையும் இன்னைக்கு டேலையும் நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன் மறுபடியும் அதே திசையில் சான்ஸ் ஒரு கேட்ச் ஆகும் தான் ஃபீல்டர் முன்னாடி வந்துட்டாருங்க குயிக்காக பாலுக்கு. கொஞ்சம் விக்கெட் கிடச்சிருக்கு. 4 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே நடக்க வச்சிருக்காரு ஹரி. நியூ பேட்ஸ்மேன் மாதவன் ஸ்ட்ரைக்கில் இடத்துல ரொம்ப கீழே வந்துருச்சு. இங்கே டாட் பால் கிடச்சிருக்கு. லாஸ்ட் ஒன் ஸோ இங்கே ஏறி வந்த பக்கமாக ஆடி இருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஒரு ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டாம்ங்க ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே எடுத்துகிட்டு சான்ஸ் பாருங்க. 2 ரன் கிடச்சிருக்கு. 2 ரன். இங்கே 1 ஓவருக்கு ஸ்கோர் 8. 2 விக்கெட் லூஸ் பண்ணி செஞ்சை. பவுலர் மாலிக் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். ஸோ இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். பேட் ஃபர்ஸ்ட் ஆனால் உடம்புலே பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரு சிங்கிள். 3 பால். செகண்ட் ஒன் மறைச்சு கனெக்ட் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் அதே ஃபீல்டர்கிட்டே. ஸோ இங்கே நல்ல கேட்சுங்க. 2வது கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு இங்கே முகில். ஸோ லவ்லி டேக்கன். சீக்கில் தேர்ட் ஒன் நீ பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். மிட் விக்கெட்டில் கனெக்ட் பண்ணாரா இங்கே ஃபீல்டர் ஹரி குயிக்காக இருந்திருக்காரு. நல்லா ஸ்டாப் இங்கே நல்ல த்ரோ. ஆனால் இங்கே 2 ரன் கிடச்சிருக்கு. ஃபுல் வைடு இங்கே ரிபால். ஸோ குத்தனோட பவுன்ஸ் ஃபீல்டரே கரெக்டாக வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ ஆனால் இங்கே குயிக் ரன்னிங் சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் கனெக்ட் பண்ணாரு. பெரிய கேப் பவுண்டரி போக மாட்டேன். 2 ஃபீல்டர் போட்டி போகிறாங்க. நல்லா ஸ்டாப். இந்த பாலுக்கு குயிக்காக வந்துட்டாரு. 2 ஓட்டங்கள் மட்டும். 2 ரன் காலைல எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. லெக் பை மூலியமா ஒரு சிங்கிள். ஸோ இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 17. 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஃபைனல் ஓவர் 3rd ஓவர் போகிறாங்க. சலீம் ஃபஸ்ட் ஒன் கீழே வந்துருந்துச்சு. லெக் பை மூலியமா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. செகண்ட் பால். செகண்ட் ஒன் ரீ லோ டாஸ் பால் லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணாரு. சற்று மிஸ்ஃபீல்ட் பண்ணி பந்து எந்த சைடு போகுது தெரியாம மிஸ்ஃபீல்ட். 1 2 2 ரன். கால் குத்து பந்து இந்த டாட் பால் கிடச்சிருக்கு. ஒரு லெக் கட்டர். நெக்ஸ்ட் பால் முன்னாடியே குத்தி இருந்தாரு. லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஆடி இருக்காரு. விட்டு கூப்பிட்டு பார்ப்போம். ஓடி ரைட்டா விட்டு இப்போ தெரிஞ்சு 2 ரன். ஃபர்ஸ்ட் மூவ் சரியா கனெக்ட் ஆகலை. நீங்கள் சர்க்கிளுக்குள்ளே கிடக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குத்துனது ரொம்ப கீழே வந்துச்சு. போல்லே பட்டிருக்கு. ஸோ இந்த விக்கெட்டோட அந்த ஓவரிங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ஓவருக்கு ஸ்கோர் 24 ரன்னு ஆடிருக்காங்க. 25 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. பழனி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக் இல்லை மாலிக் சலீம். பவுலிங் இல்லை அபி. ஃபஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. பாலே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டார். ஆனால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் ஆனால் அங்கே ஃபீல்டர் தட்டி கொஞ்சம் 6 போயிருக்குங்க. இங்கே ஃபஸ்ட்டு பால் இங்கே ஒரு 6 வந்துருக்கு. கேட்ச் மிஸ் பண்ணி பழனி பேட்டில் இருந்து ஃபஸ்ட் ஒன் பேக் டு பேக் 2 வைடு. செகண்ட் ஒன் ரீபால். ஒரு பாலுக்கு 8 ரன் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினார். காலில் பட்டிருக்கு. வீசப்பட்ட பந்து டாட் பால். தேர்ட் ஒன் மறுபடியும் ரிச்சில் எடுத்துட்டு வந்து போட்டார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் சான்ஸ் ஃபார். இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்ட் வாயிலாக 4 ஓட்டங்கள். பவுண்டரி போயிருக்குங்க ஸ்ட்ரைட்டில். கொஞ்சம் ஒரு 6 ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த ஓவரில். இங்கே பழனி பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன் கொஞ்சம் காலிலே பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் முன்னாடியே குத்தி இருந்தார். ஸ்லோயர் ஒன் பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. கொஞ்சம் 4க்கு அப்புறம் கீப்பர் கையில் கண்டினியூஸாக 3 டாட்டோட அந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. 1 ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 12. ஒரு மாதவன் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். சலீம் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் மேட்ச். கொஞ்சம் லோ டாஸ் பால் நேருக்கு நேரம் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. லாங் ஆனில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. மீனிங் உள்ள 11க்கு 12. செகண்ட் ஒன் ஸோ இறங்கி போய் லோ டாஸாக கன்வெர்ட் பண்ணார் மிட் விக்கெட்டில்.
ஒன்று கொஞ்சம் அகைன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் நல்லா ஸ்டாப் தேர்ட் ஒன் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணியிருந்தார் ஒரு டேல் பால் லெஃப்ட் சிறப்பாக வீசப்பட்ட மூலியமாக ஒரு சிங்கிள் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் வந்து மீண்டும் குத்துனோன்னா சிறப்பாக பவுன் வீசப்பட்ட லோயர் பந்து அடிச்சு வந்திருக்காரு பேட்ஸ்மேனை ஆட்டத்தை ஏமாத்தி பரபரப்பாக எடுத்து செல்லும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு கட்டுக்கு போனார் சிறப்பான ஃபீல்டிங் சிங்கிள் சுல்தான் தான் கிடச்சிருக்கு நல்லா ஸ்டாப் ஆல் டு பால் ஸ்கோர் லாஸ்ட் ஒன் ஃபார் இங்கே ஃபீல்டர் ரைஸ் ஆன் த பால் ஸோ இங்கே நல்ல கேட்ச்சு நாங்கள் அப்போ செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே விக்கெட்டு கொடுத்துருக்காங்க இங்கே நல்ல கேட்சுங்க ஸோ லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் வந்திருக்கு பழனி விக்கெட் அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது இங்கே 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ஸோ ரிமைனிங்கில் 6 பந்துக்கு இங்கே 9 தேவையாக பழனி ஸ்ட்ரைக்கில் மாற்றி சொல்லிட்டு ஸோ இங்கே பவுலிங்கில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் ஓவர் போடுறாங்கண்டி பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கீழே வந்துருக்கு இங்கே உடம்புலே பட்டிருக்கு சிறப்பாக வீசப்பட்ட பந்து இப்போ மூலியம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு நியூ பேட்ஸ்மேன் ஹரிஷ் ஷேக்கில் 5க்கு 8 ஃபில்டர் குயிக்காக கிளியர் பண்ணிருச்சு அது பெரிய கேப் ஃபில்டர் வந்துட்டாருங்க லாங் ஆன்லேருந்து குயிக்காக 2 ரன் நீங்கள் ரிமைனிங் இல்லை 4க்கு 6 ஒரு அரைக்குழி வந்து பால் நல்லா தெரிஞ்சிருச்சுங்க ஃபைன் லெக்கில் ஸோ கேப் குயிக்காக போயிருச்சுங்க 1 பவுன்ஸில் ஸோ இங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு அவருக்கான 2வது பால்ல இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்தார் குயிக்காக 2 பாலுக்கு இங்கே 6 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஹரி பேட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் சார் மிட் விக்கெட்டில் கனெக்ட் பண்ணார் அது பெரிய கேப்பு பந்து ஸோ இதுவும் 4ங்க பேக் டு பேக் 2 4 கொஞ்சம் உள்ள வந்த வேகத்தில் 2 பவுண்டரி எடுத்து அவங்க டீமை வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு ஹரி இந்த மேட்சை இந்த மேட்சை காரை ராக்கர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க மேட்ச் 1 பை காரை ராக்கர்ஸ் நல்ல பிளே